நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இருளை கண்டு பின்வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கியே நகருங்கள். வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நிழல் கூட உங்களோடு சேர்ந்து வரும். எனவே சோர்வை தள்ளி வைத்துவிட்டு உற்சாகத்துடன் சாயப்பாவின் வாக்கினை கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இருள் விலகி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனதை நான் அறிவேன். ஆனால் குழந்தையே, ஒன்றை கூறுகிறேன், உன் மனதில் நினைத்துக்கொள். எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்ற வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை. உன் பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவரா என்பதை நீ ஒரு முறை ஆலோசித்து விட்டு உன் அன்பை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு இன்று சந்தோஷமான வாக்கினை தரவே உன் சாயப்பா வந்து உள்ளேன். உனக்கு என்ன தர வேண்டும், எப்படி தர வேண்டும், யார் மூலம் தர வேண்டும் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். அதை அத்தருணத்தில் சரியாக சேர்த்து விடுவேன். நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையும் ஆதரவையும் தருவதற்காகவே உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வருவார். என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய். அந்த அந்நிய நபரால் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகிறது. உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல் மாற்றங்கள் ஒரு நொடி பொழுதும் பெறுவாய். உன் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றும் அந்த நபரை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு முன்னால் வந்து சேர்ப்பேன். அந்த வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆகவே நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.